ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா, மாங்காய் வெள்ளை பச்சடி. இது வந்து வீட்டில் வந்துட்டு புளிப்பு மாங்காய் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இதை வந்துட்டு சூப்பராக ஊறுகாய் மாதிரி ஸ்வீட்டை எப்படி பண்ணி சாப்பிட்லாங்கிறத இந்த ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பாயில் பண்ணி பண்ணுறதுனால வந்துட்டு உடையும். ஸோ அதனால் இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்துட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை. இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இது தாங்க இதுக்குள்ள ரெசிபி, இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், ஆயில் சூடாகட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, நல்லா கடுகு பொரியட்டும், ஏன்னா மனம் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வரமிளகாய் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, வரமிளகாயும் போட்டாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய். ஸோ அந்த மாங்காயை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாங்காயை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே கரெக்டாக அப்படியே 1 by 1 டாஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். சூப்பராக இருக்கும். எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே நாக்கில் வந்து வாட்டர் சொட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி. இது வந்துட்டு முன்னாடி சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய சாப்பிட்ருக்கோம் எங்கள் வீட்டிலலாம். ஸோ இதை வந்துட்டு இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் வந்துட்டு எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இது தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் விடவே மாட்டேங்க. இந்த மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் வந்துட்டு இந்த சீசன் வரும்போது வாங்கி இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஜாடியிலையோ இல்லை பாட்டில் அந்த மாதிரி டப்பரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 month வரையும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சூடு பண்ண தேவையில்லை ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் டாஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் குக்காருக்காக வந்து நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த தண்ணியிலேயே மாங்காய் வேகட்டும். ஸோ மாங்காங்கிறதுனால ஈஸியாக குக் ஆயிரும், ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஆனால் பட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, அதாவது இனிப்பு இருக்குது, காரம் இருக்குது, புளிப்பு இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது அப்படியே தேனில் போட்ட மாங்காய் மாதிரி அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளத்தோட மகிமை அது. நம்ம வந்துட்டு வெள்ளம் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், மாங்காய் நமக்கு நெருக்கி குக் ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ தண்ணி வற்றணுன்னு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மாங்காய் வெள்ளத்தை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ வெள்ளத்தை ஆட் பண்ணலாம். வெள்ளத்தை ஆட் பண்ணாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெள்ளத்தை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருக்க அந்த மஞ்சத்தூள் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெல்லம் போடலாம். அதுவரை இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கரெக்டாக வந்துட்டு அந்த மஞ்சத்தூள் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஃபுல்லாக வற்றட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாங்காய் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் இது ரொம்பையும் பாயில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஸ் பூராமே உடஞ்சிரும். ஸோ அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். அந்தளவு ஒரு 60% குக் ஆகும்போது நம்ம வந்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்து வெள்ளத்தை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஓரளவுக்கு நெருக்கி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த மாங்காய் வெந்ததுக்கப்புறம் அதோட பொசிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒயிட் இல்லாமல் இப்போ வந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் ஆல்ரெடி வந்துட்டு வெள்ளம் பீஸு க்யூப்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா இடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் மெல்ட் ஆகி நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரையே இந்த மாதிரி கிடச்சின்னா மண் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி நல்ல சர்க்கரையாக வாங்கி ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்லம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வெல்லம் ஆட் பண்ணணும். ஸோ அந்த தண்ணியில் வந்துட்டு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சு இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் டைட் ஆகும். ஸோ அது வரையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நார்மலாக வந்துட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது.
ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் அழகாக வெந்துருச்சு. இப்போ வெல்லமும் போட்டாச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு அப்படியே ஹனி மேங்கோ மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே எனக்கு எச்சி ஊறுது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது ரொம்ப வேண்டியதில்லை, ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும். வீட்டில் அழகாக ஒரு 100 கிராம் சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு அழகாக நீங்கள் சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம். 2-3 நாளைக்கு எடுத்து சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மாங்காய் சாப்பிட்டா பல்லு கூசும். நீங்கள் இப்படி சாப்பிட்டிங்கன்னா பல்லே கூசாது, சூப்பராக இருக்கும். ஏன்னா 10 நிமிஷம் வேலை, ஆனால் பட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து நீங்கள் இதை கண்டினியூஸாக சாப்பிட்லாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், ரைஸு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அந்த வரமிளகாவோட காரம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெல்லத்தோட ஸ்வீட்டும் ஒரு பக்கம் செம்மையாக இருக்கும். மாங்காவோட லைட் புளிப்பு வந்து ஒரு சைடு கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஆனால் பட் சூப்பர் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது பழத்தை விட வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி, வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் எனக்கு கிடச்சிச்சு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் போகும்போது ஒரே ஒரு மாங்காய் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறைய பண்ணுங்கள். ஸோ ஆனால் பட் நீங்கள் ஒரு மாங்காய் பண்ணிங்கன்னா பண்ணி முடித்த உடனே காலி ஆயிடும். அதுக்கு நான் கேரண்டி. அந்தளவுக்கு வந்து இதில் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. வெல்லம் வந்து நல்லா அந்த ஒரு தேன் பொசிஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா வெல்லம். ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்களா அது அப்படியே திரண்டு வருது பாருங்கள் வெல்லம், இந்த பதம் வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் எடுத்து வச்சா தான் இன்னும் கொஞ்சம் அந்த லூஸ்னஸ் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஏன்னாங்க இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.